Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி garlic chicken masala. சப்பாத்தி, பூரி, தோசை, அதுக்கப்புறம் ரைஸ் கூட நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக போடுறதுக்காக நான் ஒரு பொடி ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த மசாலா தான் வந்து இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே வந்து என்ஹான்ஸ் பண்ணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொரியாண்டர் தனியா சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு cumin சீட்ஸ் சீரகம் சேர்த்துருக்கேன். அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் நான் உடச்சி போட்டிருக்கேன். இன்கேஸ் கொஞ்சம் நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2-3 காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இல்லாமல் குறை நடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பூண்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டை வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நான் குக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஹோம்மேட் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ ஹோம்மேடுன்றனால அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்காது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கபாப் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு பிரெஸ்ட் பீஸ் வந்து சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நான் குக் பண்ண போகிறேன். இப்போ சிக்கனில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா 50% குக் ஆகிடுச்சு. இதை ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கார்லிக் ரோஸ்ட் சிக்கனாக இருக்கும். நம்ம இன்றைக்கி மசாலா மாதிரி பண்ணுறனால நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்பி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த பூண்டு இது எல்லாவோட ஃப்ளேவரும் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பொடியை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பொடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து குக் பண்ணுங்க. இதை கடைசியாக சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மல்லியோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இதை ஸ்டாப் பண்ணிடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. இது கூட வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, நான், அதுக்கப்புறம் ரைஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.